Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம் இன்னைக்கு எந்த வீடியோவோட ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் சார் நடிப்புல கூடிய சீக்கிரம் ஒரு படம் வரப்போகுது. அந்த படத்தோட பேர் வந்து வா பாத்தியாரு. அந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் வந்திருக்கு. அதுதான் இப்போ ரியாக்ட் பண்ண போறோம். இந்த பாட்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நேத்திக்கு தான் ரெட்ரோ படத்துல இருந்து நம்ம சூர்யா சாருக்காக ஒரு பாட்டு நம்ம சனா சார் போட்டு கொடுத்தாரு. இந்த படத்துக்கும் சனா சார் தான் மியூசிக்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? கரெக்டா தான் சொல்றேன்னா? எஸ், சந்தோஷ் நாராயணன் சார் தான் மியூசிக்கு. நேத்திக்கு அண்ணனுக்கு இன்னைக்கு தம்பிக்கு பாட்டு போட்டு கொடுத்துருக்காரு. இந்த பாட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ரெண்டுமே நேத்திக்கு அது கொஞ்சம் ஒரு சோல் டச் பண்ற மாதிரி ஒரு சூப்பர் மெலடியா இருந்துச்சு. இது பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. 3, 2, 1 go. 5, 4, 3, 2, 1 0. கண்ண சுத்தி ஒளிச்சா 100 கத்தி முத்தம் வச்சு முடிச்சா பாலங்கட்டி உன்னை சுத்தி வர்றத வேலை வெட்டி தேனு தொட்டி என் மானு குட்டி. கிட்னாப்பிங். ஓ, அங்க இருந்து வருதா? ஒருத்தி நிறுத்தி அணத்தி வனத்தி கொளுத்தி அழுத்தி நகர்த்தி கடத்தி நல்லா இருக்காங்க கீர்த்தி ஷெட்டியா. கெளுத்தி ஏரா காலம் அத வருத்தி வருத்தி ஒரு பூ. இது ஒரு வைப் சாங்கா தான் இருக்கு. ஒரு பெண் மேல பழி சுமத்தி சுமத்தி நான் கைதானே என்ன உனக்குள் நிறுத்தி உயிர் பத்திக்காம விடமாட்டாளோ ஒரு கடல் கொட்டிக்காம கடக்காது உன் கண்களோ மனம் சிக்கிக்காம தரமாட்டாளோ திருவுடல் ஒட்டிக்காம உறங்காது ராகங்களோ. 14க்கான ஒரு சூப்பரான ஒரு பாட்டு. சுத்தி வர்றதே வேலை வெட்டி தேனு தொட்டி என் மானு குட்டி. விவேக் சார் லிரிக்ஸ். ஓகே. சாண்டி கோரியோகிராஃபி, சாண்டி மாஸ்டர். ஓகே. வெற்றி, கிரண், அனல் அரசு. கலவரம் உண்டாகிடுமோ உள்ள அணுக்களில் கலப்படம் என்றாகிடுமோ கிட்டத்தட்ட காதல் உச்சக்கட்ட போதை தந்து நெத்தி பொட்டில் முத்தம் வைக்க நேரம் வந்தாச்சோ. வாடி மொத்தமா உன்னை கேட்டா குத்தமா. இது நல்லா இருக்கு. ரத்தமா சொந்தத்தோட சந்திப்போமா. ஆத்திரன் தொட்ட விரல் பட்டா காத்துல இது நல்லா இருக்கு. பால் பழம் தட்ட இறக்கட்டா நில குழையுது இவன் நிழலத்தம் பார்த்தா தூத்தலா இறங்கிட்டா பார்த்தரே ஒரு படிக்கட்டா உயிரிப்ப மனசிப்ப தரிகட்டா. கண்ண நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பர். வச்சு முடிச்சா பாலங்கட்டி உன்னை சுத்தி வர்றதே வேலை வெட்டி தேனு தொட்டி என் மானு குட்டி உயிர் பத்திக்காம கார்த்திக் சார் தான். கடக்காது உன் கண்களோ மனம் சிக்கி பாட்டு பாடுறாரா? உடல் ஒட்டிக்காம உறங்காது ராகங்களோ விடமாட்டாளோ ஒரு கடல் கொட்டிக்காம. எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்கல்ல. கண்களோ சூப்பர், நைஸ். ஓகே, சூப்பர் சாங். ஒரு நல்ல சாங், ஒரு லவ் மூடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங். பட் இது நேற்றுக்கு ரெட்ரோ சாங் மாதிரி, ரெட்ரோ சாங்னு சொல்ல முடியாது. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, சரி நேற்றுக்கு அந்த பாட்டு கொடுத்துருக்காரு, இன்னைக்கு அதை விட ஒரு பெட்டரா பாட்டு கிடைக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி கிடையாது. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மிட் லெவலுக்கான ஒரு சாங்கா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. மேபி கேட்க கேட்க இன்னும் அதிகமா பிடிக்குமா அப்படின்னு தெரியல. உங்களுக்கு இந்த சாங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த பாட்டு இந்த Feb 14க்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னோட தப்பு தான். அதுக்கப்புறம் எதனால இது இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் போச்சு அப்படின்னா, வாவாத்தியாருக்கு ஒரு டீசர் விட்டுருந்தாங்கல்ல. அந்த டீசர்ல
வெறும் ஒரே ஒரு டோன் தான் இருக்கும், ஒரே ஒரு மியூசிக், அந்த ஒரே ஒரு கட்டை வச்சு அந்த என்டையர் டீசருக்குமே வந்து அப்படியே கோர்த்திருப்பாங்க. அது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இதில் ஏதாச்சும் ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். ஓகே, அதுதான் லைட்டாக டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் பெருசாக கிடையாது. அண்ட் இதில் எடிட்டிங் அப்படின்றப்போ வந்து யூஸ்வலான இப்போ மற்ற படத்துக்கெல்லாம் எடிட் பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி ஒரு நார்மல் எடிட்டிங் பேட்டர்ன் தான் நான் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த கலர் டோன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கார்த்திக் சார் அகைன் ஒரு சாமிங்காக இருக்காரு, அவர் வேற லெவல் லீக்ல போய்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் எல்லாரும் அவங்களோட படத்தோட என்னது மார்க்கெட்டை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் போராடிட்டு இருக்கிறப்போ அவர் அசால்ட்டா வந்து அடிச்சுட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி சூப்பரான படங்கள் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா இந்த ஆக்டருக்கு வந்து இவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்கு, ஆனா அதெல்லாம் வந்து வெளிக்காட்டிக்காம ரொம்ப சட்டிலாவே எல்லா படத்துலயுமே பிளே பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவங்க எடுக்கக்கூடிய டேரக்டர்ஸ் வந்து ரொம்ப சூப்பரான டேரக்டர்ஸா இருக்காங்க. ஈவன் ஒரு புது டேரக்டரா இருந்தாலுமே சரி, நம்ம லோகேஷ்னா பாருங்க, லோகேஷ்னா, ஹெச் வினோத்னா, புது டேரக்டர்ஸாக இருந்தாலுமே நிறைய சான்சஸ் கொடுத்து அவங்க கிட்ட இருக்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க நிறைய ட்ரை பண்ணுறாங்க. அதனாலேயே நிறைய சக்ஸஸ் வந்து அவருக்கு கிடைக்குது. இதே மாதிரி அவர் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு என்னோட ஒரு ஆசை. பிகாஸ் இப்போ இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வரதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஆக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு நிறைய பேர் டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. பட் இந்த ஒரு ஆள் வந்து அவருக்கான கதையை கேட்காம, கதை இருக்குன்னா அதில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு நடிக்கக்கூடிய ஆள். ஸோ ரொம்ப வேற லெவல் லீக்ல போயிட்டு இருக்காரு, ரொம்ப சூப்பராக இருக்கு. எனக்கு இந்த பாட்டு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. பட் ஓகே, நல்ல ஸ்டைலிஷான சாங் தான், ரொம்ப சூப்பரான சாங் தான். இதை கேட்க கேட்க இன்னும் பிடிக்கும் அப்படின்னு என்னோட ஒரு ஃபீல். உங்களுக்கு இந்த பாட்டு கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி வேற எந்த சாங்காச்சும் நான் ரியாக்ட் பண்ணுமா, வேற எந்த டீசருக்காச்சும் ரியாக்ட் பண்ணுமா, வீடியோஸ்க்கு ரியாக்ட் பண்ணுமா அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ரியாக்ட் பண்ண ட்ரை பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.